அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரே மாதிரியான ஜாதகங்களை ஆய்வு செய்து வருகிறோம். அதன் வரிசையில் திருமணம், விவாகரத்தான ஜாதகங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறோம். இது போன்ற ஆய்வுகள் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால்தான் ஒரே மாதிரியான ஜாதக ஆய்வுகளை தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டு வருகிறோம். இன்று ஒரு பெண்ணின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய உள்ளோம். இந்த நபர் கன்னி லக்னம், மேஷ ராசியில் பிறந்த பெண் ஜாதகி. லக்னாதிபதியான புதன் விருச்சகத்தில் சனி மற்றும் சூரியன் இணைவில் உள்ளார். லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார். இந்த இடத்தில் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் பலமாக உள்ளார்கள். லக்னத்தை நீச்ச குரு பார்க்கிறார். இப்பொழுது களத்திர ஸ்தானம் என்ற 7ஆம் வீட்டை பார்ப்போம். 7ஆம் அதிபதியான குரு மகரத்தில் நீச்சமாகி உள்ளார். 7ஆம் அதிபதி நீச்சம். 7ஆம் அதிபதியை சனி பார்க்கிறார். 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். ஆக இங்கே 7ஆம் அதிபதியும் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டுள்ளது. இப்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்போம். ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் அங்கு ஆட்சியாக இருந்தாலும் அவர் கேதுவின் பிடியில் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் கேது இருந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாக்கி இவருக்கு விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார். ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது ராசி லக்னம் இரண்டையும் பார்க்க வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடமும் கெட்டுள்ளது, லக்னத்திற்கு 7ஆம் இடமும் கெட்டுள்ளது. ஜாதகரின் தற்பொழுது எண்ணம் 2ஆம் திருமணத்திற்கு வாய்ப்புள்ளதா என்று. இவருக்கு 2ஆம் திருமண வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் 7ஆம் இடம் கெட்டுள்ளது. 11ஆம் இடம் என்ற கடகமனை குருவின் பார்வையில் இருந்து 11ஆம் இடம் பலமாகி உள்ளது. அதனால் இவருக்கு நிச்சயம் 2ஆம் திருமண அமைப்பு உள்ளது. இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.